அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 9/6/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ எக்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,174 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ நிஃப்டி க்ளோஸிக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி க்ளோஸ் வந்து 25,000. இப்போ 174 பாயிண்ட் வந்து ப்ளஸில் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ மார்க்கெட்டு இன்றைக்கி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதா இல்லை ப்ளஸில் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ 174 பாயிண்ட் நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுனுச்சு அப்படின்னா கால் செல்லர் பயந்தாங்கன்னா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்காது. ஏன்னா கால் செல்லர் பயந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே சஸ்டைன் பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஹை 120 பாயிண்ட் வச்சுட்டு இந்த லோவை பிரேக் பண்ணுறாங்க, இந்த ஓப்பனையும் இந்த லோ வச்சுருக்க லோவையும் பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். ஒன் டே ரேஞ்ச் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த இன்றைக்கி ஓப்பனில் இருந்து மார்க்கெட் மேலே போகணும், கொஞ்சம் கேஷியஸாக இருங்க. மேலே போனால் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். மேலேருந்து கீழே வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு டிப்பில் நல்ல ஒரு சப்போர்ட், மார்க்கெட் சப்போர்ட்டில் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த 25,000க்கு மேலே போக முடியல அப்படின்னா அங்கேருந்து கீழே இந்த 24,800 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா 24,900 மார்க்கெட் திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகினா மட்டும்தான் இந்த மாதிரி சினாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கேப் அப்பு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கேற்றாப்புல சினாரியோ மாறும். அப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா ஓப்பன் வந்து ஹை வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஓப்பனையும் லோவையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹை எவ்வளோ ஹை வச்சுருக்காங்களோ அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். இல்லை ஓப்பனுக்கு மேலேயே இருந்துட்டு ஓப்பனும் லோ ஒன்றா இருந்து இது ஒரு 10 மணிக்குள்ளே இந்த 200 பாயிண்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த ஒரு 10 மணிக்குள்ளே ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு இந்த கால் ஆப்ஷன்ட்டை கொடுத்த ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் செக் பண்ணி பாருங்கள். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஸ்ட்ரைக் 24,650 கால் நம்ம எடுத்துருக்கோம் இன்றைக்கி. இங்கே இந்த ஸ்ட்ரைக்குக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 314, 196 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். அப்போ இந்த 314க்கு வந்துட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கு இந்த ஸ்ட்ரைக் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைக் வாட்ச் பண்ணுங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ போஸ்ட் மார்க்கெட் போட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இதோட பர்ஃபார்மன்ஸ், இந்த ஸ்ட்ரைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 314ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட டேபிள், நிஃப்டியோட டேபிள் வந்து 25,000, 25,500. அப்போ ரேஞ்ச் பெருசாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 25,000, 25,500 மட்டும் இன்றைக்கும் அதே மாதிரி கொடுக்குறாங்க, லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா மூமெண்ட்டு பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை 25,000 காலன் போட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதா அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள். மார்க்கெட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை 25,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இந்த 24,700. இப்போ இதில் இடையில ஏதாச்சும் நம்மளுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு வேறு ஸ்ட்ரைக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இடையில என்ன இருக்குது, நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரகாரம் 25,000க்கு கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா 24,846 S1 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட்டு திரும்புறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்னையோட ஹைலோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க்கெட்டுக்கு. அதனால் அந்த ஹைலோ வச்சு பாருங்கள். எஸ்டர்டே போன வீக்கோட ஹைலோ அதுவும் நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணும் இந்த மார்க்கெட்டில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஐவி பார்க்கலாம். நிஃப்டியோட ஐவி பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடு ஒரு 12, புட் சைடு ஒரு 13, 14 பக்கம் இருக்குது.
அப்போ லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஈவனாக இருக்காங்கன்னா மார்க்கெட்டு ஒரு மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு அதே தான். ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். அப்போ ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். இப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்க, ஓப்பனும் லோவும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். அப்போ அந்த 500 பாயிண்ட்டுக்கு கொடுக்க முடியல. ஒன் டே ரேஞ்ச் வந்து ஒரு 10 மணிக்குள்ளே இப்போ ஒரு ஹை வைக்கிறாங்க. இப்போ 56,700 இருக்குது மார்க்கெட்டு. அப்போ 57,000 மார்க்கெட் போயிட்டு இங்கேருந்து திரும்புகிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு இந்த இடத்துல இப்போ இந்த ஓப்பன் வந்து 56,700 வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. 56,700 மார்க்கெட் திரும்புகிறாங்க அப்படின்னா 57,000 போயிட்டு இங்கேருந்து திரும்பி இந்த ஓப்பனையும் லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோ தான் நம்மளுக்கு லோவை பிரேக் பண்ணக்கூடிய காரணத்துக்கு உண்டும். லோவை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ரேஞ்ச் இந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு அமையும். இந்த ரேஞ்சை இங்கேருந்து போன 300 பாயிண்ட்டு அது வந்து கால்குலேட் எடுத்துக்கக்கூடாது. இந்த ஹையிலேருந்து நம்மளுக்கு இந்த லோ 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். ஓகேங்களா? இது கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் டேட்டா எடுத்து செக் பண்ணி பாருங்கள். என்னன்னைக்கெலாம் கொடுக்கலையோ, என்னன்னைக்கெலாம் ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் கொடுக்கலையோ அதுக்கு அடுத்த நாள் வந்து மூமெண்ட் வந்து பெருசாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த 56,000 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரைக் 55,700 கால் நம்மளுக்கு இந்த 1165 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். மார்க்கெட் கீழே வந்தாங்க அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த சப்போர்ட்டை உடைக்கிறாங்க அப்படின்னா 866 வச்சு வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இப்போ 1165க்கு வர்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரைக்குக்கு இது சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி மார்க்கெட்டுக்கு 56,000ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் ரிவேர்ஸ் ஆகிறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இது இங்கேருந்து திரும்பினுச்சு அப்படின்னா இதோட க்ளோஸ்க்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வி ஷேப் ரெக்கவரி இந்த ஸ்ட்ரைக்கில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேபிள் பார்ப்போம். டேபிள் பார்த்தீங்கன்னா 56,000 57,000. அப்போ மார்க்கெட்டு 56,700 முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த 57,000ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு. இப்போ 57,000க்கு மேலேயா கீழேயா அது ஒன்று. 56,000க்கு மேலேயா கீழேயா இதுவும் நம்மளுக்கு இந்த ரெண்டு சினாரியோ பிரித்து பார்க்கணும். இப்போ லைவ் மார்க்கெட்டில் எந்த மாதிரி இது கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 57,000ம் இந்த 56,000 தான் இன்றைக்கி ரொம்ப மேஜர் பாயிண்ட் நம்மளுக்கு. இதோட ஐவி பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இதோட ஐவி பார்த்தீங்கன்னா கால் சைடு 14, ஃபுட் சைடு வந்து 16 இருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு பாயிண்ட் தான் நம்மளுக்கு இதில் ஒரு 2 பாயிண்ட் அதிகமாக இருக்காங்க. இப்போ இதேமாரி ஈக்குவலாக இருக்கக்கூடாது. லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அந்த ஐவி செக் பண்ணிங்க அப்படின்னா இதேமாரி ஈக்குவலாக இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஈவனாக தான் நம்மளுக்கு ஐவி வச்சுருக்காங்க. இது லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் டேட்டா எடுத்து இதெல்லாம் நோட் பண்ணி அனலைஸ் பண்ணணும். நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பில்டப் பண்ணணும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி அது எத்தனை நாள் சக்ஸஸ் கொடுக்குது, அது எத்தனை நாள் ஃபெயிலியர் கொடுக்குது. அப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு இன்றைக்கி ஓப்பன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்குறப்ப ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு மேலேருந்து கீழே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும். இப்போ இங்கே 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்க முடியல அப்படின்னா இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கேருந்து 500 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்சு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஏரியா
இப்படி மார்க்கெட் மேலே போகிறாங்க, எஸ்டர்டேக்கு மேலே போனால் கால் செல்லர் பை பண்ணணும். கால் செல்லர் பயந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை கால் செல்லர் பயப்புள்ள சும்மா ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே இறக்குறாங்க அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே இறங்குனாங்கன்னா ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 82,000 81,800 நம்மளுக்கு இருக்கும். இப்போ இது S1 நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களோட டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கிங்க, நல்ல ஒரு இம்பேக்ட்டு மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கு. ஓகேங்க, இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அதேமாரி 81,000 கால். இப்போ இந்த 81,000 கால், இந்த காலுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 927. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 562. மோஸ்ட்லி இந்த 927லேருந்து திரும்புறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இங்கேருந்து திரும்புறதுக்கு இல்லை கீழே வராங்கன்னா இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்குக்கு சப்போர்ட்டாக இருக்கிறப்ப இங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து திரும்பிச்சு அப்படின்னா 927 வச்சும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்குக்கும் நம்மளால் ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். மார்க்கெட்டுக்கும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.